மணி 7:05 ஆகிடுச்சு. 7:20க்கெலாம் நம்மளுக்கு சரவணா ஸ்டோர் ஸ்டாண்ட பஸ்ஸு. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் இப்போ நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிளாக்குள்ளேயும் வந்து விங்குன்னுவாங்க. ஸோ B1, B2, B3 அந்த மாதிரி எக்கச்சக்க பிளாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோவிட் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வந்து சீட்டிங் வந்து பெர்மனன்ட் சீட்டிங்காக இருந்தது. அந்தந்த யூனிட்டுக்கு ஏற்ற ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு பிளாக்கில் இருக்கும். அந்த பிளாக்கில் ஒரு விங் இருக்கும். ஸோ அந்தந்த யூனிட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் கோவிட் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரீ டிஃபைன் பிளாக் நம்மளோட ஆப்பில் காமிக்கும். அந்த பிளாக்கில் என்ன விங்கில் என்ன சீட் வேணும் அப்படின்றது அது காமிக்கிறது நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ திரும்பி எப்போ பர்மனெண்ட் ஆக்குவாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ எப்போவுமே 8:45க்கெலாம் வந்துடுவேன் நான். ஆனால் இன்றைக்கி 9:15 ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு லாகின் பண்ணோம். ஸோ போயிட்டு என் கேபின் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் புக் பண்ணியிருக்க பிளாக்ஸ் பில்டிங் 5 வந்து இந்த பக்கம் போனதோ எனக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து கேன்டீன் ஆர் ஃபுட் கோர்ட். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் பெரும்பாலும் சாப்பிட மாட்டேன். நான் என்ன இருக்குன்ட்டு தெரியல. இட்லி தோசை இருக்கும்னு நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. சும்மா காமிச்சிட்டு லன்ச் டைமில் நம்ம பார்ப்போம் ஃபுட் கோர்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் கோர்ட்டில் இருந்தே லாகின் பண்ணி லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அங்கே கூட்டமாகவே தான் இருக்கும். நிறைய பேர் அங்கேயே உட்காந்து வேலைலாம் செய்வாங்க. நம்ம இதுக்கு போய்டுவோம். அங்கே போய்ட்டோன்னா சீட்டில் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து 12 o'clock வரைக்கும் வேலை பார்த்தோன்னா 12 o'clock லஞ்ச் வந்துடலாம் திரும்பி. ஸோ நம்ம பில்டிங் போய்ட்டு சீட் போவோம். 9:30 ஆகிடுச்சு. நான் 9 o'clock லாகின் பண்ணிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி பஸ்ஸு லேட்டாகவே 9:30 ஆகிடுச்சு. 11 o'clock சிங்க் கால் ஸ்டேட்டஸ் கால் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு மெயில் செக் பண்ணிவிட்டு மெசேஜ் எதாவது வந்திருந்தால் அதை செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி மண்டேன்றனால சொல்கிறேன். ஜென்ரலாகவே மார்னிங் எதாவது ரொட்டீன் இருக்கும். மெயில் செக் பண்ணுறது, மெசேஜ் செக் பண்ணுறது, இல்லை கஸ்டமர்கிட்டருந்து இமெயில் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். போய் பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக நம்ம கேபினுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எப்போவுமே நான் வேறு ஒரு சீட் தான் புக் பண்ணுவேன். ஆனால் நேற்று நைட்டு தான் டிசைட் பண்ணுவேன் ஆஃபீஸ் போகலான்ட்டு. வேறு ஒரு சீட் இதுவாகிடவே
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது இந்த பில்லர் இருக்கனால. ஆனால் நாளைக்கு நான் எப்போவுமே உட்கார்ற அந்த சீட்டை வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ வயர்டு நெட்ஒர்க் ஏரியான்றனால போயிட்டு அந்த கேபிள் எல்லாம் வேறு ஒரு டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தான் லேப்டாப் கனெக்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் நேரம் நான் ஒர்க் பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆக போகுது. எல்லோரும் அந்த காஃபி பிரேக் போயிட்டு வருவாங்க. நம்ம வந்து லஞ்ச் பிரேக்குக்கு வந்துட்டோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதே ஜென்ரலாகவே நான் இந்த டைம் சாப்பிட்ருவேன். வீடாக இருந்தாலும் ஏதாவது மீட்டிங்காக இருந்தால் வீடாக இருந்தால் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டே சாப்பிடுவேன், இல்லை மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிடுவேன். ஸோ இப்போ இங்கே போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஐட்டம் நான் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக தான் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது நியூ ஐட்டம் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த ஐட்டம் போய் சாப்பிட்லாம். சரி, ஒரு 5 நிமிஷம் இருக்கவே வந்து டைம் வந்து நான் இங்கே வந்து உக்காந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கச்ச இது போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு சிட்டிங் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து உட்காரலாம், இங்கேயே ஒர்க் பண்ணலாம். யாருமே எதுவுமே பெருசாக வந்து உங்களை வந்து கேட்க மாட்டாங்க. இங்கே ஏசி இருக்காது, ஆனால் ஃபுட் கோர்ட்டில் ஏசி இருக்கும். நம்ம இது பில்டிங்குள்ளே வந்து ஏசி இருக்கும். அதான் ஒரே டிஃப்ரென்ஸ். மற்றபடி நீங்கள் எங்கே வேணால் உட்காந்து ஒர்க் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் போகிறேன், லஞ்ச் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு. லஞ்ச் வந்து நல்லாவே இருக்கும். 45 ருபீஸ்க்கு வந்து தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். பிரியாணி வந்து 150 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ லஞ்ச் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இட்லி வந்து 3 இட்லி 30 ரூபாவோ 40 ரூபாவோ. லஞ்சு ரேட்டு கொஞ்சம் நார்மல் ரேட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான் சாப்பிட்டு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஸோ நம்ம போய் லஞ்சு சாப்பிடுவோம் இப்போ. ஸோ இதான் நான் சொன்னேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அது வந்து பில்டிங் 4 இந்த மாதிரி நிறைய சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்திங்கன்னா பில்டிங் 5 பில்டிங் 6 வரும். ஸோ இதுதான் வந்து ஃபுட் கோர்ட். உங்களுக்கு ஃபுட் கோர்ட்லேருந்து அந்த பக்கம் டேரெக்டாக இப்போ எனக்கு அந்த எண்டில் வந்து கிரிக்கெட் கிரவுண்டு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளே ஏரியா, இன்டோர் இது ஷாப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த பக்கமும் நீங்கள் போகலாம், அப்படியே சுற்றி சுற்றி போகலாம். வழி என்ன பேண்ட் அழுக்காக இருக்குது. ஸோ இதான் மக்களே இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் 106 ரூபா. ஸோ இந்த மாதிரி நிறைய கவுண்டர் இருக்கும் உங்களுக்கு. கோவிட்னால ஒரு சில கவுண்டர் க்ளோஸ்டு. இந்த அங்குள் ஃபால்ஸில் வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இது வரும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜூஸ் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து சாண்ட்விட்ஜு ஜூஸு எல்லாமே கிடைக்கும் ஃபுல்லாக மார்னிங் டு ஈவினிங். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபுட் கோர்ட் இது. எக்கச்சக்க பேர். காலையில் எவ்வளோ கூட்டமாக இருந்தது, இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். காலைல வந்து நிறைய பேர் இங்கே அப்படியே உட்காந்துருவாங்க. 11 மணிக்கு காஃபி பிரேக்கை முடிச்சுட்டு அப்படியே போவாங்க. ஸோ அந்த பக்கம் தான் கவுண்டர், அந்த பக்கம் வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே உள்ள ஏசி இருக்கவே வந்து இங்கேயே உட்காந்து நீங்கள் வேலை செய்யலாம். உங்கள் மொபைல் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கேயே உட்காந்து நிறைய பேர் லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு இங்கே நீங்கள் உங்கள் மொபைல் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலாம். இது கம்பெனி ஒய்ஃபை வந்து உங்களுக்கு அந்த ஜோன் அந்த விங்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்பெனி ஒய்ஃபை வந்து கிடைக்கும். ஸோ 12 ஆகுதா, சாப்பிட்டுட்டு ஒரு 12:30க்கு போனோன்னா வந்து திரும்பி என்னோடய ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுவேன். யாருக்காவது மெயில் அனுப்புறது, யாருக்காவது சேட் பண்ணுறது, ஏதாவது கஸ்டமர் கனெக்ட், ஏதாவது டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் இருந்ததுன்னா அடுத்து அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மேபி தனியாக ஒரு காணொலி போடுறேன். இன்ஃபோசிஸ் எம்சிடி டூர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். செம்ம சூப்பரான ஒரு கேம்பஸ்ஸு. ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். இன்னும் ஒரு 2 ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது இங்கே, செம்மையாக இருக்கும். அந்த பின்பக்கம்லாம் போனால் இன்னும் சூப்பராக ஃபவுண்டைன் அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும். ஆனால் இந்த கோவிட் இதனால இன்னும் எதுவுமே ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆகலை உங்களுக்கு. ஸோ நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுது. ஜென்ரலாக 4:30 or 4:45 தான் நான் என்னோடய சீட்லேருந்தே கிளம்புவேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சீக்கிரமாக 4 மணிக்கே கிளம்பிட்டேன். ஆனால் ரிட்டன் பஸ் வந்து நமக்கு இங்கேருந்து 5 மணிக்கு. ஸோ வீட்டுக்கு போய் சேர 7லேருந்து 7:30 மணி ஆகிடும் கன்ஃபார்மாக. ஸோ 2.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. வந்து ஜென்ரலாக நான் கிளம்பும்போது ஒரு ஃப்ரீ காஃபி அந்த காஃபி மிஷினில் குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். சரி இன்றைக்கி வந்து எதாவது சாப்பிட்டுட்டு போகலாம், பெருசாக ஒர்க்கும் இல்லை, ஈஸ்டர் ஹாலிடே என்னோடய கிளைண்ட்டுக்கு இன்றைக்கி அவருக்கு. ஸோ அவர் நான் ஆன்லைனில் இல்லாதவே பெருசாக ஒர்க் எதுவுமே இல்லாதவே சரின்ட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இங்கே ஃபுட் கோர்ட்டில் தான் இருக்கேன். நான் வந்து சாண்ட்விச்சும் கோல்ட் காஃபியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக 5 மணிக்கு பஸ்ஸு, 4:50க்கு சீக்கிரமாக போனால் சீட்டு கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த சீட்டில் உட்காரலாம், லேட்டாக போனால் இருக்கிற சீட்டில் தான் உட்காரணும். ஸோ அதை நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம டோக்கன் வந்து 16. ஸோ அடுத்த டோக்கன் தான் நம்மளுது. ஸோ 4:45 தான் எப்போவுமே நான் கிளம்புவேன். ஏன்னா வேலை இருக்கும், ஃபோன் கால்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கவே கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பானிபூரி, பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும், இட்லி கிடைக்கும். இந்த ஜூஸ் கடையில் எல்லாமே எப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே எப்போவுமே சாண்ட்விட்சு, ஜூஸ் எல்லாமே கிடைக்கும். அப்படி இல்லாமல் ஸ்நாக்குக்கு 15 ரூபாய்க்கு 5 பீஸ் பானிபூரியோ 3 பீஸ் பானிபூரியோ அதை தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டமும் வந்து நீங்கள் வந்து ஈவினிங்க்கு வந்து சாப்பிட்லாம். ஸோ டைம் வந்து 4:55 ஆகிடுச்சு. கரெக்டாக 5 o'clock பஸ் எடுத்துருவாங்க. ஸோ அப்படியே ஃபோன் நோண்டிகிட்டு இருக்க டைம் போனதே பார்க்கல. இப்போ போயிட்டு பேக் செக் அவுட் பண்ணிட்டு பஸ்ஸில் வேறு இடம் இருக்கான்னு தெரியல. ஸோ எப்படி இருந்தாலும் போயிடலாம் 5 o'clock. 2 minutesல நடந்து போனால் போயிடும். ஸோ இதுதான் என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரொட்டீன். வீட்டுக்கு போயிட்டு 7:30 ஆகிடும் வீட்டுக்கு போக. எத்தனை மணி ஆகுதுன்றத நான் இந்த இதில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. மணி 7:45 ஆகுது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிடுங்க ஈவினிங் நான் வந்து வீட்டுக்கு வர்றது. ஸோ இதுதான் என்னோடய ஆஃபீஸ் ரொட்டீன். போகிற ஒரு 1.5 மணி நேரம், வர ஒரு 2.5 மணி நேரம்ட்டு அந்த டேவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ 6 o'clock ஆரம்பித்த டே 5:30, 6க்கு ஆரம்பித்த டே ஈவினிங் 7:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறது தான் மக்களே. வேறு எந்த வேலையும் எதுவும் செய்யறதுக்கு இல்லை. நாளைக்கும் நான் ஆஃபீஸ் போவேன். ஸோ நாளைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுறேன், பெருசாக ஒன்றுமே இருக்காது. சில்ட் அவுட்டாக தான் இருக்கும், ஆஃபீஸ் மாதிரியே தான். ஸோ சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி நான் போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற அன்றைக்கி நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் மக்களே. சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்க.